Hi all, good day. ஸோ இன்றைக்கி வீடியோ அபவுட் டொமேட்டோ ஃபார்மிங். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க, இது வந்து என்னுடைய ரூஃப்டாப் கார்டனில் நான் செட் பண்ணியிருக்கிற ஒரு கார்டன் தான். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து பிளான்டர் பாக்ஸ் டைப்பு. ஸோ இது 5 feet into 2.5 feet ஹைட் அண்ட் வித்து வந்து 2 feet. ஸோ இதில் வந்து நான் ஒரு 11 சாப்ளிங்ஸ் வந்து ஒரு 2 months பேக் வந்து நான் பிளான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டொமேட்டோஸ் வந்து நல்லா ரைப் ஆகிடுச்சு. ஸோ டொமேட்டோ ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி. அது என்னென்னா, சாப்ளிங்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ ஆயிரும். நம்ம வெளியே கடையில் வாங்குகிற டொமேட்டோஸே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஜஸ்ட் அந்த சீடு போட்டாலே வந்துடும். பட் என்னென்னா, இந்த டொமேட்டோ ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டொமேட்டோ பிளான்ட் க்ரோ ஆக நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா, லீவ்ஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டெம் வந்து சப்போர்ட் இல்லைன்னா அப்படியே வந்து சாஞ்சிரும். டொமேட்டோ அந்த பட்ஸ் ஃபார்ம் ஆகிற டைமில் வந்து என்னென்னா, வெயிட் தாங்காமல் வந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து சாஞ்சிரும், சம்டைம்ஸ் உடஞ்சும் போயிடும். ஸோ டொமேட்டோ ஃபார்மிங் வந்து வளர்க்கணுன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டொமேட்டோ வந்து அந்த ஃப்ளவர் ஃபார்ம் ஆக ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற வீடியோவில் வந்து ஜஸ்ட் என்னென்னா அதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும். சப்போர்ட் வந்து இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபார்மிங் மாதிரி தான். என்னென்னா, அந்த டொமேட்டோ பிளான்ட் வந்து ஜஸ்ட் அப்படியே வெர்டிக்கலாக க்ரோ ஆக வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, அந்த டொமேட்டோஸ் எல்லாம் வந்து அந்த வெயிட் வந்து ஈஸியாக வந்து ஹோல்டப் ஆகிக்கும். ஸோ இது வந்து நானே பண்ணது. இது ஜஸ்ட் என்னென்னா, நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து நானே செட் பண்ண ஒரு என்ன சொல்கிறது, டொமேட்டோ ஃபார்மிங் கொடுக்குறது சப்போர்ட். ஒரு 5 feet வந்து 5 feet ஸ்டிக் வாங்கி ஜஸ்ட் அதை வந்து என்னென்னா அந்த கார்னர்ஸில் வந்து நான் வந்து லே பண்ணி, ஸோ அதை வந்து நான் சணல் கயிறு போட்டு மேலே வந்து ராடு வச்சு அப்படி கட்டிட்டேன். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டொமேட்டோஸும் வந்து ரைப் ஆகும்போது அந்த வெயிட் வந்து ஈஸியாக வந்து அதில் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ டொமேட்டோ ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் என்ன சேலஞ்சஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, அந்த லீஃப் ராட்டிங் அப்புறம் வந்து டிசீஸ் எல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம பஞ்சகாவியா, அப்புறம் வந்து ஃபிஷ் அமினோ ஆசிட், அப்புறம் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். இஃப் ஆர்கானிக்காக நம்ம க்ரோ பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா டொமேட்டோ வந்து என்ன சொல்கிறது, டொமேட்டோ பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்னென்னா, டொமேட்டோ ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் ப்ரூனிங், அதாவது கட் பண்ணி ஒரு அன்வான்ட் என்ன சொல்கிறது ஸ்டெம் அண்டு லீவ்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அன்வான்டாக வந்து என்ன சொல்கிறது, டொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரான்ச்சஸ் க்ரோ ஆகும்போது என்னென்னா, ஒன்ஸ் வந்து ஃப்ளவர்லேருந்து டொமேட்டோ வந்து பட்டு ஃபார்ம் ஆகும்போது என்னென்னா, ஸோ பிரான்ச்சஸ் நிறையா இருந்தால் இப்போ நம்ம வாட்டரிங் பண்ணும்போது என்னென்னா, அன்வான்டாக வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே வந்து நியூட்ரிஷன் போயிட்டே இருக்கும். இதனால் வந்து என்னென்னா, நமக்கு வந்து அந்த டொமேட்டோவுடைய சைஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது, அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுவும் இல்லாமல் செகண்ட் திங் என்னென்னா வெயிட். ஸோ பிரான்ச்சஸ் வந்து நிறையா வர என்னென்னா, டொமேட்டோவுடைய ஸ்டெம் வந்து அதனோட சப்போர்ட் பண்ண முடியாமல் அப்படியே சாஞ்சிரும். ஆப்வியஸ்லி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் ப்ரூனிங் எப்படி பண்ணணுன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து டொமேட்டோ பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் வரும். அந்த பிரான்ச்சுக்கு மேலேயே வந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஷூட் அவுட் ஆகும். அந்த பிரான்ச்சில் தான் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஃப்ளவரிங் அண்டு பட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஷூட் அவுட் ஆகிற பிரான்ச்சை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அந்த பிரான்ச்சை வந்து நம்ம கையிலே வந்து உடச்சி விட்டோம்னா, ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஓவர் பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட் இருக்கிற அந்த பிரான்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். மற்றது அன்வான்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ ஒன்ஸ் வாட்டரிங் எல்லாம் பண்ணும்போது நியூட்ரிஷன் வந்து ஈஸியாக வந்து அதுக்கு ரீச் ஆகும். ஸோ டொமேட்டோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட்டரிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து ராட்டன் ஆயிரும். ஸோ இன்னொரு திங் என்னென்னா, டொமேட்டோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறேன். அரௌண்டு 12 சாப்ளிங்ஸ் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் கேட்டி. ஸோ சில சேலஞ்சஸ் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா சில டொமேட்டோஸ் வந்து அந்த பாட்டம் சைடில் வந்து ஒரு மாதிரி ராட்டன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி அண்ட் ஓவர் வாட்டரிங். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்னா, ஸோ அதுக்கு ப்ராப்பரான கால்சியம் வந்து நம்ம சுண்ணாம்பு வந்து கலந்து வாட்டரிங் பண்ணால் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ
நெக்ஸ்ட்டு திங், டொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஈஸியாக வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ ஆர்கானிக்காக நம்ம க்ரோ பண்ணால் நம்மளும் வந்து மொட்டை மாடியில் வைக்கணும். தேங்க்யூ.